எடுத்து பாறையிலேயே செதுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சிலையுடைய ஃபேஸ உடைக்கிறாரு. உடைச்ச உடனே பார்த்தா அந்த ஓட்டைக்குள்ள இருந்து ஏகப்பட்ட மண்ணு வந்து கொட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்த மத்தவங்களும் அதே மாதிரி பெரிய கல் எடுத்துட்டு வந்து அந்த பாறையில இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே பார்த்தா எல்லா ஓட்டைக்குள்ள இருந்தும் அதே மாதிரி மணல் வந்து கொட்ட ஆரம்பிச்சு பல நூறு வருஷமா படுத்து கிடந்த அந்த 4 பாறைகளும் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த 4 பாறைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு தூண் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அதை சுத்தி இருந்த மண்ணெல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சு இவங்க எல்லாருமே ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல நிறைய படிக்கட்டுகளா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சவுத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. அதனால இவங்க அதெல்லாம் ஃபுல்லா உள்ள போறதுக்குள்ள பயங்கர வேகமா கீழ் நோக்கி ஓடுறாங்க. ஆனா இவங்க என்னதான் வேகமா ஓடினாலும் அது அதை விட வேகமா உள்ள போயிடுது. அதனால இவங்க கீழே இருக்கிற தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. நல்ல வேளையா அந்த தண்ணி ஆழமாலாம் கிடையாது. அதனால இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் இவங்க அந்த தண்ணி போற திசையை நோக்கி போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ள ஏகப்பட்ட தங்க புதையல்கள் தங்க நகைகள்லாம் இருக்குது. எல்லாருமே அந்த தங்க நகைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் மட்டும் ஒரு பெரிய கதவு கிட்ட போய் நின்னு அதை எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அவர் என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருந்த ஒரு கிறிஸ்டல் மண்டை ஓட்டை எடுத்துட்டு வந்து அந்த கதவுல வைக்கிறாரு. வச்ச உடனே அந்த கதவு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. உள்ள பார்த்தா ஒரு தங்க கோட்டையே இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய கிறிஸ்டல் எலும்பு கூடுகள்லாம் இருக்குது. அதுல ஒரு எலும்பு கூட்டுக்கு மட்டும் தலை இல்லாம இருக்கும். இவங்க எடுத்துட்டு வந்த தலையை அதுக்கு வச்ச உடனே பார்த்தா அப்படியே அந்த எலும்பு கூட்டுக்கு உயிரே வந்துருது.